இயற்கையின் மூலியமா வந்த நோய்களுக்கு இயற்கையே மருந்து நம்மளுக்கு கொடுக்கும். இயற்கையின் மூலியமா வந்த நோய்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சால நம்மளுக்கு வந்து இந்த சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாமே இயற்கையே நம்மளுக்கு மருந்தும் தரும். எந்த மாதிரினா சீசன் ஃப்ரூட்ஸ். இந்தந்த சீசனுக்கு தான் ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே வரும். அந்த மாதிரி இந்த சீசனுக்கு வரது வந்து இந்த 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 டைம் பீரியடுக்கே வந்து பப்பாளி நல்லா அறுவடையாகும். ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பப்பாளி வந்து நல்லா அறுவடை எடுக்கும். ஆக்சுவலி இந்த பப்பாளி பற்றி நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம வீட்டில் தானாக முளைச்ச பப்பாளி செடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பப்பாளி. இது ஆக்சுவலி எந்த விதத்தில் நம்மளுக்கு இந்த சீசன் ஃப்ரூட்டில் என்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால சளி, இருமல், காய்ச்சல்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த சளி, இருமலை வந்து உடம்புல தங்க வைக்காமல் இந்த பப்பாளி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, பப்பாளி யூஸ்வலாக வந்து சூடு அதிகம், ஹீட் அதிகம். நீங்கள் இதை சாப்பிடும்போது வறட்டு இருமல், சளியெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு வெளியே போயிடும். ஸோ அதனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நீங்கள் பப்பாளி அதிகமாக சாப்பிட்லாம். பப்பாளி சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்குமே அப்படிங்கிற ஃபீல் இருக்காது. தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி கேஷுவலாக சரி அறுவடை பண்ணலாம், ஒரு 4 பழம் தான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6, 7 பழங்களுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு டைமும் பறிக்கும்போது 6, 7 பழங்களுக்கு மேலே வரும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தது போக ஒரு 2, 3 பழங்கள் நம்ம வீட்டுக்கு வச்சுக்குவோம். நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பழங்களை வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு. மீதி பழங்கள் இருந்துச்சுன்னா அப்படியே மரத்துலேயே விட்டுரும், பறவைகள் ஏதாவது சாப்பிட்டு போய்க்கும். இந்த மாதிரி ஆர்கானிக் கார்டன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்டன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம பேஜில் போட்டிருக்கோம். இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஆல்.